இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் எங்கே இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வாட் ஆர் தேர் அதர் திங்ஸ் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீல் இண்டியா அப்படின்னா இம்ப்ரூவ்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. ஹீல் இண்டியா தட் இஸ் மெடிக்கல் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவங்களோட மெடிக்கல் டூரிசம் அவங்க வந்து வெறும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாமல் மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா நல்ல வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெடிக்கல் சிஸ்டம். ஆல்ரெடி வி ஹாவ் அ நேம். இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ தே வாண்ட் டு இன்க்ரீஸ் இட். வாட் மை சஜஷன் வுட் பி இஸ், ஐ டோன்ட் நாட் நோ இஃப் இட் இஸ் கோ இன் த ரைட் திங். ஸோ இங்கே இந்தியாவில் வந்து டேக்ஸ் பேயிங் அப்படின்றது நிறையா இருக்கிறச்சே நான் டேக்ஸுக்கும் பே பண்ணி என்னோட மெடிக்கல் ஹெல்த்துக்கும் நான் வந்து வெளில செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் அ பர்சன், சப்போஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை ஒரு மிடில் கிளாஸோ ஒரு பர்சன், ஈவன் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட எங்களால் வந்து கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை வந்து சரியாக we are not able to access. சப்போஸ் இந்த ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அங்கே பியூட்டிஃபுல்லான மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சென்னையில் சைதாப்பேட் பக்கத்தில் ஒரு இருக்குது அப்படின்னு சொல்கிறச்சே, இன்க்ளூடிங் மீ, வி வர் ஸோ ஹாப்பி. வி வாண்ட் டு கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். நல்ல ஃபெசிலிட்டியாக இருந்தால் எங்களோட பேரண்ட்ஸை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நாங்கள் போனோம். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஐ வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட். என்ன மாதிரி நிறைய பேர் லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா see how do you identify the person is in a well stature, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க போட்டிருக்கிற நகைகள் அதெல்லாம் பார்த்து you will understand okay this is their stature அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் were also searching for medical facilities. ஏன் private institutions are charging a bomb. நம்ம டேக்ஸுக்கே இவ்வளோ பே பண்ணியிருக்கிறச்சே வை ஷுடன்ட் ஐ எக்ஸ்பெக்ட் அ ரிட்டர்ன் ஃப்ரம் மை கவர்மெண்ட்? அது என்னோட ஒரு கேள்வி. நீங்கள் ஹீல் இண்டியா அப்படின்னு அவுட் சைட் பீப்புளை ஃபஸ்ட்டு வர வைக்கிறதுக்கு பதிலாக இன்சைட்லேருந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியை வந்து சீப்பர் காஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்கு வந்து என்னை வந்து ஹையாக சார்ஜ் பண்ணு? ஒன்று நான் வச்சா குடுமி சிறைச்சா முட்டை அப்படின்னு, ஒன்று நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன். அப்படி இருந்தால் எப்படி? you have handed over your citizens to private people who are more interested in our money rather than our physical body. இல்லையா? இப்போ நான் நிறைய இடத்துல I'm sorry I'm going extra on this. I wanted to quote examples. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னா their aim is to take that money from me. person is in a critical condition. எனக்கு தெரிஞ்சவங்களே she was in a critical condition. There is the chances of her surviving is very less, being she is a cancer patient, and the ability to spend on her medical money is very limited. அவங்க வந்து அவங்களோட ஃபைனல் சேவிங்ஸை கூட ஒரு ஆசை காமிச்சிருக்காங்க, இது பண்ணால் அவங்களால இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ முடியும் அப்படின்னு. ஸோ அவங்க ஃபைனல் சேவிங்ஸை வந்து இந்த மெடிக்கலுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைவேட் பீப்புளுக்கு வந்து தே டோன்ட் ஹாவ் திஸ். ஓப்பனாக இல்லை இது இவ்வளோ வருமாசம் தான். After spending all those things, she lost her life in 10 days. And the person, அதாவது அவங்களோட ஸ்பவுஸ் வந்து he is alive, but what will he live on? அது தப்பு இல்லையா? அந்த ஒரு பேசிக்கான ஒரு மனிதாபிமானம் வந்து when medical industry has become a corporate function, it is lacking. இல்லை அந்த இடத்துல இல்லை ஓப்பனாக இந்த இடத்துல நான் வந்து இவங்ககிட்டே இருக்கிற பணம் என்னவோ அது என்கிட்ட வந்துடணும், ஸ்நாச்சிங் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியில். why not government intervene in it? Please help us. ஸோ ஹீல் இண்டியாவை வந்து நீங்கள் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பாக வச்சு why don't you give us reasonably priced medicine for us, medical facility for Indians அப்படின்றது தான் என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது. Don't make it completely free, but make it available to everybody. Why when 40%, when the upper middle class is paying you so much of in terms of tax, can't they expect it back? Please give that a thought. At the same time, educationக்கு கூட நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குச்சே, why don't you use that PPP again?
why should I pay more for my education? நான் வந்து இந்த இடத்துல டேக்ஸும் பே பண்ணி இந்த பக்கம் எஜுகேஷனுக்கும் நான் ஏன் செலவு பண்ணணும்? எனக்கு ஏன் குவாலிட்டி எஜுகேஷன் இல்லை? என்னால் வந்து என்னோட குழந்தைய ஐ கான்ட் send her or him to a government institution for studies, be it primary education, be it secondary education, or be it in a higher education. எனக்கு ஏன் அந்த மாதிரி இல்லை? I want it. Not only I அப்படின்ற இடத்துல we want it. We are paying tax, we want return on our investment அப்படின்றது second thing. Education loanல வந்து up to a certain limit the TCS has been waived off. அதுக்கப்புறம் the TCS is 25%. That is very high. Why don't you make, if you want to know எங்க அந்த பைசா எங்க போகுது அப்படின்ட்டு தெரியணும்னா அந்த tax slab கொஞ்சம் கம்மி பண்ணலாம். tax slab ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா government is not earning. கவர்மெண்ட்டோட ஏர்னிங்ஸ் வந்து இட் இஸ் ஏர்னிங் ஃப்ரம் த பப்ளிக். ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் ஏர்னிங்ஸ். ஏன் வந்து பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு நான் பர்ஃபார்மிங் கம்பெனியாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்தியன் ரயில்வே சிஸ்டம் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது எனக்கு தெரியல. ஏன் வந்து நம்மளோட வென் யூ வாண்ட் டு ஹாவ் உடான் ஸ்கீம், வென் யூ வாண்ட் டு ஹாவ் ஸோ மெனி ஏர்போர்ட்ஸ், ஒய் இஸ் தெர் இந்தியன் ஏர்லைன்ஸை நீங்கள் ஏன் விற்றீங்க? அது ஏன் அண்டர் பெர்ஃபார்ம் ஆச்சு? அது ஏன் வந்து ப்ராஃபிட்டபிளாக போகலை? why are so many public sector units being sold because of their underperformance? Is corruption a main problem of your running those facilities? Then why is it there? We wanted a change. அதனால தான ஒரு புது கவர்மெண்ட் சிஸ்டம் வேணும், எங்களுக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னு தானே எடுத்துன்னு வந்தோம். எங்களோட சேஞ்ச் வந்து டேக் சேஞ்சஸ் இன் டேக்ஸ் ஸ்லாப்ஸா? that is not the answer. கரப்ஷனோ அது கரப்ஷன் இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் இட் ஹஸ் கான் அப். ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது தவிர கம்மியாகலை. another important aspect வந்து this is a Bihar budget அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. I will not take it in that call. Bihar budget அப்படின்னா Bihar, where is Bihar? Bihar is in India. When Tamil Nadu, you see them as a brother. Bihar is slightly backward state. அவங்களோட earning opportunities இருக்கட்டும் அங்கே வந்து கொஞ்சம் பேக்வர்டாக தான் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் பொலிட்டிசைஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ பார்க்கறச்சே ஒரு இடத்துல இந்தியா அப்படின்னு பார்க்கறச்சு ஒரு இடத்துல அவங்க வீக்காக இருந்தாங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கிட்டு மேலே வருதுன்றது நம்மளோட பொறுப்பு. ஸோ see it in that angle. It might be next year அங்கே எலெக்ஷன் வருது அதனால இவங்க பண்ணுறாங்க, that is all the next case. பட் அந்த இடத்துல அங்கே இருக்கிற யூத் வந்து அவங்களோட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அங்கே கம்மியாக தான் இருக்குது. அந்த ஸ்டேட்டோட எல்லாமே கொஞ்சம் பேக்வர்டாக இருக்குது. ஸோ நம்மளோட பணம் அங்கே போயிருக்கு அப்படின்றச்சே ஐ ஃபீல் இட் இஸ் அ குட் திங். ஸோ கிரைம் ரேட் இன் பீகார் இஸ் ஆல்சோ வெரி ஹை பிகாஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அது பேசிக்காக நம்ம எராடிகேட் பண்ணுறது அப்படின்றது அந்த ஸ்டேட்டை இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஆந்திர பிரதேஷ் வாஸ் ஃபோக்கஸ்ட், திஸ் டைம் பீகார் இஸ் ஃபோக்கஸ்ட். குட், இட் இஸ் அ குட் திங். Because I don't see different states as different people. All Indians are brothers and sisters in பார்க்குற மாதிரி. This time it is Bihar's turn. Let it be. It is very good. So அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து we are going to increase this ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு அங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வேறு அங்கே வந்து அவங்களோட கெனல் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பைசா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும், அப்புறம் அங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். இன்னொன்று வந்து லெதர் செக்டார் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெதர் விச் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லியர் ஃபார் யூ அப்படின்னா இம்போர்ட்டட் லெதர் கூட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஷூஸ் ஆர் கோயிங் டு பி காஸ்ட்லியர் ஃபார் யூ இன் திஸ் கேஸ். ஏன்னா இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் இந்தியாஸ் leather sector. They want to increase the leather sector, so they want to increase their exports. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கச்சு இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ். எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட்ஸை கர்வ் பண்ணணும், என்னோட இண்டஸ்ட்ரியை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். வெரி ஸ்மார்ட் மூவ். ஐ ஜஸ்ட் லவ் தட் மூவ். இன்னொன்று வந்து இவி கார்ஸில் பேட்ரிஸ் வந்து இவி கார்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனோட பேட்டரியோட இம்போர்ட்ஸுக்கு வந்து டியூட்டி ஹேஸ் பீன் எராடிகேட்டட். ஸோ யோர் இவி கார்ஸ் ஆர் கோயிங் டு பி லெஸ் காஸ்ட்லியர். ஆன் த கான்ட்ரா சோலார் பேனல்ஸ், சோலார் செல்ஸ் அதனோட டியூட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது தே ஆர் கோயிங் டு பிகம் எக்ஸ்பென்சிவ்.
ஸோ நம்ம வந்து க்ரீனர் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சே இந்த வந்து நம்ம ஒரு பக்கம் வி ஆர் டாக்கிங் அபவுட் க்ரீன் எனர்ஜி, இந்த பக்கம் வி டூ நாட் ப்ரமோட்டிங் சோலார் எனர்ஜி அப்படின்னா why is it there is a contradiction in these two? So we will have to understand it better. And what else is going to be expensive for me and what else is going to be cheaper for me? Drugs, 36 drugs, life saving drugs க்கு வந்து India has sent a message, if it is life saving it is going to be free, cheaper for my citizen அப்படின்றது அந்த மூவ் வந்து it was a very welcoming move. இன்னொன்று வந்து ப்ரீமியம் கார்ஸ் அண்ட் மோட்டர்சைக்கிள்ஸ் இம்போர்ட்ஸ் அதில் எதுக்கு டியூட்டிஸ் கம்மி பண்ணாங்க எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஓகே, அதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் திஸ் டைம், ஜுவல்லரி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி, அதில் இருக்கிற இம்போர்ட்டட் ஜுவல்லரியோட டியூட்டிஸும் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இம்போர்ட்டட் ஜுவல்லரியோட விலை வந்து கம்மியாகும். அப்புறம் இம்போர்ட்டட் ஃபுட்வேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் கோயிங் டு கோ அப். அப்புறம் பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ், ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் பேனர்ஸாக இருக்கட்டும், அந்த பிவிசி இதில் அதுக்கு வந்து டியூட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக ஆகும். இதெல்லாம் தான் விச் இஸ் கோயிங் டு பி, நான் ஓவராலாக பார்த்தது இதெல்லாம் வந்து திஸ் இஸ் லைக் மோர் எக்ஸ்பென்சிவ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஓவரால் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுலேயுமே ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே எடுத்துன்னு வரல. ஹவு இஸ் இட் கோயிங் டு அஃபெக்ட் அப்படின்றது வந்து இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.